வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் பேட் கேர்ள் அப்படின்ற ஒரு படம் சமீபத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அந்த படம் 2 மாதத்துக்கு முன்னாடியே தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நிறைய பேர் ரிவ்யூ நிறைய கொடுத்துருந்தாங்க. நல்ல ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, மோசமான ரிவ்யூ நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக இந்த கலாச்சார காவலர்கள், தமிழ் கலாச்சார காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறவங்களாம் இது ஒரு கேவலமான படம், நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரான படம், டாக்ஸிக் ஃபெமினிசம் அப்படின்லாம் சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ இந்த படம் உண்மையிலே டாக்ஸிக் ஃபெமினிசமா இல்லை எதை பேசுது சரியா தவறா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். 2019ஆம் ஆண்டு மலையாளத்தில் ஜூன் அப்படின்னு ஒரு படம் வெளியானது. அந்த படம் எதை பற்றி பேசும் அப்படின்னா, ஒரு பெண், இந்த யங்ஸ்டரு 16-15 வயசு பொண்ணு, அந்த கதையிலேருந்து ஆரம்பித்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணோட வாழ்க்கையை பற்றி பேசும். அதே போல் தான் பேட் கேர்ளும். ஏன்னா ஒரே வித்தியாசம், பேட் கேர்ள் வெளிப்படையாக நிறைய விஷயம் சமூகத்தை பற்றி நிறைய பேசுது. ஜூன் நிறைய விஷயத்த பூசி மூழ்கி காமெடியாக எடுத்த படம். அதனால என்னன்னு தெரியல, நான் நிறைய பேருக்கு அந்த படத்தை பார்த்தோன்னே வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, பேட் கேர்ளை பற்றி சொல்லணும்னா, ஸ்கூலில் ஒரு பொண்ணு படிக்குது. அப்போது ஒரு பையன் மேலே லவ் வருது, வீட்டில் மாட்டிக்குது, வேறு ஸ்கூல் மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு காலேஜ் போகிறப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பு, வேலையில் செய்கிறப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பு, கடைசியில் அந்த பொண்ணு எப்படி இருக்குது அப்படின்றதான் கதை. அந்த பொண்ணு படத்தில் குடிக்குது, சிகரெட் பிடிக்குது, பசங்க கூட உடல் உறவு வச்சுக்குது, அப்படி இப்படின்னு அதனாலேயே என்ன ஆயிடுச்சு, இந்த படம் தப்பான படம், பெண்களை இழிவான நடத்துகிற படம், இது சமூகத்துக்கு ஆபத்தான படம், அப்படி இப்படின்னு எல்லாரும் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே அந்த படம் ஆபத்தான படமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு சமூகத்தை பற்றி நம்ம எடுக்கிறோம், சொசைட்டியில் இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எடுத்தால் உடனே எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது? நடக்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறோம், கரெக்டாக? இப்போலாம் பொண்ணுங்க நல்லா படித்து வேலைக்கு போகிறாங்களா இல்லையா? போகிறாங்க. போய் தனியாக தங்குறாங்களா இல்லையா? தங்குறாங்க. அப்படி தங்குறப்போ குடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம். அது தப்புன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது, அது உடம்புக்கு தப்புப்பா அப்படின்னு. ஆனால் நீ பொண்ணு மட்டும் ஏன் பண்ணுது அப்படின்னு கேட்குறதுக்கு அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பெண்ணும் குடிக்கலாம், பையன் குடித்தா பொண்ணும் குடிக்கலாம். நீ தப்புன்னு சொன்னா 2 பேருக்கும் தப்புன்னு சொல்லு. பையன் குடிக்கலாம்ப்பா, ஆனால் பொண்ணு குடிக்கூடாதுப்பான்னு சொல்கிறது தான் பிரச்சனை அங்கே வருது. அதுதான் ஃபெமினிசம். நம்ம ஃபெமினிஸ்ட்லாம் கிடையாது. நமக்கு இந்த சும்மா ஃபெமினிசம் பற்றி பேசிட்டு இருந்தாலும் பிரச்சனை, சும்மா இவங்க ஆம்பளை தான் எல்லாமே சொல்லியிருந்தாலும் பிரச்சனை. நீங்கள் எல்லாத்தையும் நடுவாக சென்ட்ரிஸ்டாக நின்று பாருங்கள், அப்போ தான் தெரியும் எது ரைட்டு எது தப்புன்னு. நீங்கள் சைடு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நீ தப்புன்னு சொல்கிறியா, அப்போ ஆணுக்கும் ஒரே இது வை, பெண்ணுக்கும் ஒரே இது வை. அவங்களுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம், இவங்களுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம்னு வைக்கிறப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி, அந்த பொண்ணு குடிக்கலாம், சிகரெட் பிடிக்கலாம், பல ஆண்களோடும் இருக்கலாம். என் பையன் இருந்தால் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. 30-40 வருஷமாக 3-4 பொண்டாட்டி வச்சுருப்பான், அவனெல்லாம் ஒன்றும் சொல்லாத சமூகம். ஒரு விதவை பெண் இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணால் அந்த சமூகம் அசிங்கமாக பேசும், கரெக்டாக? அப்போத்துலேருந்து இப்போ இருக்காதான், 1000 வருஷமாக பெண்களையே நம்ம குறை சொல்லி பழகிட்டோம். அதனால் இந்த படம் பேசுகிற விஷயம் ரொம்ப சரியான விஷயம். தூக்கி சில நாய்களுக்கெல்லாம் செருப்படி அடிக்கிற மாதிரி அடித்து விட்டுருச்சு. இந்த படத்தில் நிறைய அழகான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருப்பாங்க. பொண்ணு கல்யாணம் பண்ணாமல் இருக்கும், அவங்க அம்மா ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க, உன்னை நான் இல்லைன்னா யாருமா பார்த்துப்பா எங்களுக்கு காலத்துக்கு அப்புறம் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு கேட்கும், உங்களை யாருமா பார்த்துக்கிறா அப்படின்னு. அவங்க அம்மா அப்படியே யோசிப்பாங்க. பின்னாடி எங்கள் அப்பா சத்தம் கேட்கும், மா ஒரு தோசை கொண்டு வா அப்படின்னு. அதுலேயே தெரிஞ்சிருது பார்த்துக்கிறதுனா என்ன, அன்போடு பார்த்துக்கிறது. நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் பொம்பளையாக வாங்கிட்டு கொஞ்சம் கூட உதவி செய்யாமல், இத்தனைக்கும் அவங்க அம்மா வேலைக்கு போவாங்க. என்ன இது? நீங்கள் பிள்ளைய வளர்க்குறப்போவே அப்படி தான் வளர்க்குறீங்க. பொண்ணுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோம்? நீ இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு, ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக உட்காரணும், ஒழுங்காக பேசணும், ஒழுங்காக அந்த வேலையெல்லாம் பண்ணு,
போய் தண்ணி கொண்டு வா, சமைக்க கற்றுக்கோ, அது இதுன்னு சொல்லி பொம்பளை புள்ளைய வளர்த்துட்டு ஆம்பளை புள்ளைய என்னன்னு சொல்லி வளர்க்குறோம். டேய் ஒழுங்கா இருறா, ஆம்பளை மாதிரி இருறா, இது அது பண்ணுறா இது பண்ணுறா, என்னடா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே ஆம்பளை வந்தாலே துரத்தி விட்றவங்களாம் இருக்காங்க. நீ எது கிச்சனுக்குள்ளே வர, வெளியே போகணும். அப்படிப்பட்ட கேவலமான ஒரு சமூகம் தான் நம்ம தமிழ்நாட்டோட கல்ச்சர். இதுதான் உண்மை. கரெக்டாக? அப்போ அங்கேருந்தே நம்ம வந்து ஃபெமினிசம் பற்றி பேச ஆரம்பிக்க வேண்டும். ஏதாவது ஒரு பொண்ணு எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே உங்களுக்கு கோவம் வருதுன்னா உம்மால் அவங்க கேள்வி கேட்பாங்கடா, கேட்கணும். இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் வர்ஷா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ண வெற்றிமாறன் அவர்களுக்கும் அனுராக் கஷ்யப் அவர்களுக்கும் வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். இன்னொரு அழகான விஷயம் வந்து அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு பாட்டி கேரக்டர் இருக்கும். அந்த பாட்டி கேரக்டர் அப்படியே பார்த்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே எரிச்சலாக இருக்கும் அந்த பாட்டி கேரக்டர். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த படத்தில் வந்து அந்த பாட்டி கேரக்டர் சாவாங்க. அந்த பொண்ணு போய் அழுதுட்டு அந்த ஒரு இது வரும், பேக்ரவுண்டில் வாய்ஸ் வரும். நம்ம அம்மாவோ பாட்டியோ அவங்களுக்கு போட்ட சங்கிலி அவுக்க தெரிலன்னா அது நமக்கும் போட்டு விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். எவ்வளோ அழகான வார்த்தை. பெண்களுக்கு நீங்கள் போய் வீட்டில் பார்த்தீங்களேன், பெண்களோட எனிமி வந்து பெண்கள் தான். அதான் முன்னாடியே சொன்னேன். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வளர்க்குறப்போ அம்மாக்கள் தான் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிற பொண்ணு அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி கற்றுக்கணும், இப்படி கற்றுக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸு போடணும், அப்படி தான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மாக்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. அம்மா நீ தைரியமாக போமா, தைரியமாக எழுத்து பேசுமா, எவன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எதிர்த்து பேசு, எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லி கொடுப்பீங்களா? ஏன் வேறு இடத்துக்கு போய் வாழ போகிற பொண்ணு இது மாதிரிலாம் கேள்வி கேட்டால் யாரும் பையன் கொடுக்க மாட்டான். அந்த மைண்ட் செட்டு இப்போன்னு இல்லை, 1000 வருஷமாக சொல்லி கொடுத்து வர விஷயம் அது. அதான் அந்த விஷயத்துக்கு. அதனால அவங்கள வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரீச் பண்ண விஷயம் அதான். கரெக்டாக? இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பொண்ணுங்களாம் அவங்களுக்கு தப்பாக தெரியுறாங்க. அவங்க எப்படி ட்ரெஸ்ஸு போட்டால் உங்களுக்கு என்ன? முதல் விஷயம், நீ மட்டும் ஜாலியாக பனியன் போட்டு ரோட்டில் போவ, அரை ட்ரௌசர் போட்டு ரோட்டில் போவ. பொண்ணுங்க அரை ட்ரௌசர் போட்டு போனால் நீ கீழே கேவலமாக கீழே நீ பார்ப்ப. அப்போ தப்பு யார் மேலே? கண் உனக்கு எதுக்கு அங்கே போகுது? உனக்கு என்ன மயத்துக்கு அங்கே நோவுது? உனக்கு ஏன் எரியுது? அப்போ தப்பு யார் மேலே? ஓ மேலே, பெண்கள் மேலே கிடையாது. இது இந்த படத்துக்குன்னு இல்லை, நீங்கள் எந்தெந்த படம் வேணால் எடுத்து பாருங்களேன். எந்த படத்துலையாவது பொண்ணு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக நல்லா வாய்ஸ் அதிகமாக பேசுகிற மாதிரி இருந்தாலே போய் கமெண்ட்ஸில் வந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க, ரொம்ப டாக்ஸிக்கான கேரக்டர் அந்த பொண்ணு. எங்களை பொறுத்த வரைக்கும் பொண்ணுன்னா அமைதியாக பம்மிக்கின்னு அந்த இவனை சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் பொண்ணு, மித்ததெல்லாம் பொண்ணு கிடையாது. அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லி படம் எடுத்தாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் மாறிட்டு வருது, எல்லாரும் கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. லோக்கா படத்துக்கே வந்து நிறைய பேர் வன்மத்தை காக்கினாங்க. ஏன்? லோக்கா படத்தோட மெயின் கேரக்டர் வந்து ஒரு பொண்ணு. அதனால ஐயா அதெல்லாம் மொக்க படம்ப்பா, ஹாலிவுட்டை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்கப்பா அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து வன்மத்தை கக்கிட்டு இருந்தாங்க. ஹாலிவுட்டை பற்றி காப்பி அடிச்சிருந்தாலும் லோக்கா வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2025. அந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமா எவனாலும் எடுக்க முடியாது. 30 கோடியில் எடுக்க சொல்லி எவனாலுது ஒருத்தரும் பிடுங்க மாட்டான். இவங்களுக்கு படத்தில் என்ன பிரச்சனைனே தெரில. ஒருவேளை சிலதெல்லாம் படித்தேன் நான் கமெண்ட்ஸு, ஏமாத்துகிற பையனாக பார்த்து தான் லவ் பண்ணுவாளுங்க எழுக அப்படின்னு. ஏன்னா வந்து காலேஜ் படிக்கிறப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவான், அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், தமிழ் சினிமாவில் எந்த சினிமாலையும் பொண்ணுங்க தான் வந்து ஏமாற்றிட்டு போவாங்க பசங்களை. அப்படி தான் கதை எழுதுவாங்க. கரெக்டாக எழுதுகிறப்போ வந்து பொண்ணுங்க ஏமாற்றிட்டு போயிடுவாளுங்க. உடனே பசங்களாம் வந்து பொண்ணுங்களை திட்டி பாட்டு எழுதுவாங்க, அடிடா அவளை உதடா அவளைன்னு. ஏதாவது தமிழ் சினிமாலேயோ ஏதாவது ஒன்று பொண்ணுங்க வந்து பசங்களை திட்டி பாட்டு எழுதி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அப்படி எழுத ஆரம்பித்தா என்ன ஆகும்? ஏன் சமூகத்தில் வந்து பொண்ணுங்க மட்டும்தான் ஏமாற்றிட்டு போகிறாளுங்களா? பசங்க ஏமாற்றிட்டு போகல இருக்காங்கள்ல? அப்புறம் என்ன? நீங்கள் என்ன பின்பத்தை கட்டமைக்க பார்க்குறீங்க? காதல் அப்படின்னு வந்தால் பொண்ணுங்க ஏமாற்றிடுவாளுங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். பசங்களாம் உத்தமனுங்க, அந்த ஒரு பொண்ணை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டாங்க. இருக்குதுல கேவலமான ஜென்மம் வந்து பசங்க தான். இந்த உலகத்திலேயே பிறந்ததுலேயே கேவலமான ஆபத்தான ஜென்மங்கள் வந்து ஆம்பளைங்க தான். ஏதாவது நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பசங்க வந்து இரவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது 3 பெண்கள் வந்து பசங்களை கடத்திட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. எங்கேயாவது பையன் நடந்து போயிட்டு இருக்க போது வந்து பெண்கள் வந்து ஈவ் டீசிங் பண்ணாங்க, பையனை வந்து அங்கே தொட்டாங்க. எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? இருக்கிறதுலே மோசமான ஜென்மங்கள் நீங்கள் தான், நம்ம தான், நானும் தான். இதை ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாதான் எப்படி இதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுன்றதை பார்ப்போம். நீங்கள் ஒத்துக்கவே மாட்டிங்களே. பொண்ணுங்க எடுத்து கேள்வி கேட்டாலே ஓய் நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிற நாய்ங்க தானே நம்மலாம். அவ்வளோ இன்செக்யூரான கேவலமான பிறப்பு ஆண்கள். அவ்வளோதான் மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் பேட் கேர்ள் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த கிரேட் மூவிஸ் ஆஃப் 2025. எல்லாரும் சமூகமாக பார்த்து திருந்த வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் பார்த்து விமர்சிக்கலாம், என்னப்பா இந்த பொண்ணு குடிக்குது, என்னப்பா இந்த பொண்ணு சிகரெட் பிடிக்குது. அதே விமர்சனத்தை நீங்கள் ஆண்கள் மேலேயே வச்சிங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. பெண்களுக்கு ஒரு நியாயம், ஆண்களுக்கு ஒரு நியாயம்னு வரப்போ தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் பேட் கேர்ள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.